வணக்கம், நாங்கள் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 40th லெசன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற தலைப்பில் 14th பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன டாபிக்லன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ ஒற்றை குடியுரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. இந்த தலைப்பு சம்மந்தமாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் சம்மந்தமான சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸும் அண்ட் சோஃபா நம்ம என்னென்ன தலைப்புலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்ற தகவலும் நான் ஷேர் பண்ணிடுறேன். முதல் முறையாக இந்த வகுப்புகள் இந்த கிளாஸஸ் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாலிட்டி நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை டோட்டலாக எத்தனை சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்த் 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற தலைப்பில். இந்த சாப்டரை ஃபர்தராக 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதில் 18 வீடியோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் 14 வீடியோஸ் அதில் பார்த்துருக்கோம். பார்ட் 3 சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், டோட்டலாக 30 டாபிக்ஸ் இருக்குது. அதில் 13 நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 14th லெசன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் என்னென்ன தலைப்பில் முடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அப்படின்ற கிளாசிஃபிகேஷனில் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்கும் முடிச்சிருக்கும். இது ஃபுல்லாகவே அவங்க ஒரே லெசனாக தான் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து டாபிக் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும். அண்ட் பின்னாடி நீங்கள் ரிவைஸ் பண்ண நினைக்கும் போதும் டாபிக் வைஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த என்டையர் கண்டென்ட்டோடைய எம்சிக்யூ பார்ட்டும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தியரட்டிக்கலாக படித்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணிக்கிறதுக்காக அந்த குவிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட எவாலுவேஷன், டீட்டெயில், கீ எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றதும் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. இதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் டாபிக் வைஸ் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேருந்து ஆரம்பித்து ரெப்ரசன்டேஷன் இன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரைக்குமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 14 வீடியோஸ் இதில் இருக்குது. அண்ட் இதோடைய குவிஸ், செகண்ட் குவிஸ் அப்படின்றது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான கீ எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இருக்கும். அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட் தான் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். சோஃபா நம்ம 13 வீடியோஸ் இதில் பார்த்துட்டோம். இப்போ 14th வீடியோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றதுல இருக்கும். அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இதே தலைப்பில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் அண்ட் பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஷெடியூல், சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 4th பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் பார்ட் தான். இந்தியன் பாலிட்டிக்கு இன்ட்ரொடக்ஷனாக தான் நம்ம சோஃபா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரியாம்பிளில் இருந்து தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லா கண்டென்ட்டுமே முடிச்சுட்டு ப்ரியாம்பிள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் இன்னைக்கு தலைப்பு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஒற்றை குடியுரிமை பேர்லேயே நமக்கு கிளியராக புரியுது. குடியுரிமை அப்படின்றது நமக்கு ஒன்று மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது. இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் ஒற்றை குடியுரிமை அப்படின்றதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வேறு நாடுகளில் யாராவது டபுள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக பண்ணிகிட்ருக்காங்க. சில நாடுகள் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலே இப்போ நமக்கு டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை குடியுரிமை இருந்துருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இந்தியா அப்படின்ற ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியுரிமை நம்மகிட்ட இருக்கும். தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறதுனால தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாடு சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ரெண்டாவது நம்ம வச்சுருப்போம். இதுதான் டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். ஆனால் இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாநிலம் வாரி அந்த மாதிரி கொடுத்தோன்னா நிறைய பிரிவினை ஏற்பட ஆரம்பிச்சிரும், நம்மளோட இன்டிகிரிட்டி, யூனிட்டி எல்லாமே பாதிக்கப்படும் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு வி மீன்ஸ் கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் அடாப்டட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ அந்த கான்செப்ட் பற்றி தான் கிளியராக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Though the Indian constitution is federal and envisages a dual polity, it provides for only a single citizenship, that is the Indian citizenship அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து யூனிட்டரி கண்ட்ரி இல்லை, ஃபெடரல் கண்ட்ரி தான். ஃபெடரல் அப்படின்ற வார்த்தைக்கு நான் ஆல்ரெடி மீனிங் சொல்லியிருக்கேன். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் ரூல் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இன்டர்லேட்டடாக இருக்காங்க. அப்படி ஃபெடரல் நேச்சரில் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது டியூவல் பாலிட்டி அப்படின்ற சிஸ்டம் தான் இந்தியாவில் ப்ரிவேல் ஆகுது. அப்படி இருந்தும் நம்ம டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை குடியுரிமையை அடாப்ட் பண்ணிக்கல, சிங்கிள் தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம இதை எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி வரும்.
அண்ட் டபுள் சிட்டிசன்ஷிப் எந்தெந்த நாட்டில் இருக்குது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். In countries like USA, on the other hand, each person is not only a citizen of USA but also a citizen of the particular state to which he belongs. எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்களோ அந்த மாநிலத்துக்கான ஒரு குடியுரிமையை அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்படும். இதுக்கு பேர் தான் டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. Thus, he owes allegiance to both and enjoys dual sets of rights. இந்திய குடியுரிமை நேஷனல் கவர்மெண்ட்டோட குடியுரிமை அதுக்கான ரைட்ஸும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாநிலத்துக்கு உண்டான குடியுரிமை இருக்கு இல்லையா, அதுக்கான ரைட்ஸும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ டியூவல் ரைட்ஸை அந்த சிட்டிசனால் என்ஜாய் பண்ண முடியும். ஒன் கன்ஃபர்ட் பை தி நேஷனல் கவர்மெண்ட் அண்ட் அனதர் கன்ஃபர்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய நாட்டில் என்ன மாதிரியான உரிமைகளை சிட்டிசன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. USA is a best example for the double citizenship. Okay, so அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். In India, all citizens irrespective of the state in which they are born or reside enjoy same political and civil rights of citizenship. இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், எல்லாருக்கும் சமமான ஒரு உரிமை தான் வழங்கப்படுது. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு என்ன உரிமை வழங்கப்படுதோ அதே உரிமை தான் மணிப்பூரில் இருக்கக்கூடிய பர்சனுக்கும் கிடைக்கும், கேரளாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கும் கிடைக்கும். ஸோ மாநிலம் வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கிறதுனால வேறு ரைட்ஸ்லாம் யாரும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்தியா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இன் இந்தியா ஆல் சிட்டிசன்ஸ் எல்லா குடிமகன்களும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஸ்டேட் எந்த மாநிலத்தை பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, தே enjoy the same political and civil rights of citizenship and no discrimination is made between them. எந்த ஒரு பாகுபாடும் அவங்களுக்கு இடையே பார்க்கப்படாது. நீ வேற இடத்துல பிறந்திருக்க, வேற இடத்துல நீ தங்கியிருக்க, அதனால உனக்கு இந்த உரிமையெல்லாம் உனக்கு இருக்காது, இது உனக்கு எக்ஸ்ட்ராவாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களில் வாழக்கூடிய இந்திய குடிமகன்களுக்கு எல்லாருக்கும் சமமான உரிமை தான் வழங்கப்படுது. ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான அர்த்தம் இதுதான். ஸோ டபுள் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். யூஎஸ்ஏல என்ன மாதிரி ரைட் சிட்டிசன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இந்தியாவில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, despite the constitutional provision for a single citizenship and uniform rights for all the people, India has been witnessing, even though மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தோம், அப்படி கொடுத்துருந்து எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்ம் ரைட் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்துருந்தாலும் நமக்கு சில பிரச்சனைகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. என்ன மாதிரி பிரச்சனைகள்னா, கம்யூனல் ரயோட்ஸ், கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ், கேஸ்ட் வார்ஸ், லிங்குவிஸ்டிக் கிளாஷஸ் அண்ட் எத்னிக் டிஸ்பியூட்ஸ். ஸோ ஜாதி சம்பந்தமான பிரச்சனைகள், வகுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஜாதி சம்பந்தமான பிரச்சனைகள், மொழி வாரியமான ஒரு சண்டை அண்ட் எத்னிக் டிஸ்பியூட்ஸ், கலாச்சாரம் சம்பந்தமானது, எல்லா விதமான சண்டைகளும் இந்தியாவில் அரங்கேற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் இவங்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற கான்செப்டே எடுத்தாங்க. பட் அப்படி அதை நம்ம அடாப்ட் பண்ணியிருந்தாலும், எல்லாருக்கும் சமமான உரிமையை கொடுத்துருந்தாலும் இந்தியாவில் இந்த மாதிரியான சண்டைகள் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியல அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம டபுள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா சிங்கிளாக இருக்கும் போதே நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. இதே நம்ம டபுள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்மளே என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது நம்மளோட இந்திய அரசியலமைப்புடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பாக பார்க்குறாங்க. சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அங்கம். நம்மளோட இந்திய அரசியலமைப்போட முகங்களில் மிக முக்கியமான ஒரு ஐடென்டிட்டியாக இந்த ஒற்றை குடியுரிமை இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, this means that the cherished goal of the constitution makers to build a united and integrated Indian nation has not been fully realized. ஸோ யுனைடெட் ஒற்றுமையான ஒரு நாடு, ஒருங்கிணைப்பான நாடு, இந்த இரண்டுமே உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோலை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற கோலை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்படி இருந்தும் நடைமுறையில் பார்க்கும்போது இது நம்மளால் அட்டெயின் பண்ண முடியல அப்படின்றத சொல்லியிருக்கேன். இன்னி வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியல. நிறைய ரயோட்ஸ், நிறைய கிளாஷ் ரயோட்ஸ், லிங்குவிஸ்டிக் கிளாஷஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ இந்தியாவில் இன்னுமே அது முழுமையாக நம்மளால் உணர முடியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் மூலிமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்தியா எந்த மாதிரியான குடியுரிமையை எடுத்திருக்கு, எந்த காரணத்துக்காக எடுத்திருக்காங்க, டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றதுக்கான விளக்கம் என்ன, எந்த நாடு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒற்றை குடியுரிமை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டதுக்கான நோக்கத்தை நம்ம அடைஞ்சோமா இல்லையா, இதை பற்றி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
ஃபர்தராக இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ப்ரியாம்பிள் பார்த்து முடிச்சுட்டு பார்ட் 1 பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம சிட்டிசன்ஷிப் அப்படின்றது பார்ப்போம். ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது வரும்போது இன்னும் நம்ம பெட்டர் கிளாரிட்டி நமக்கு குடியுரிமை சம்மந்தமாக கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் ஜஸ்ட் நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே ரீகாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கும்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபெடரல் நேச்சர் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்தியாவில் டியூவல் பாலிட்டி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்டது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட், யூஎஸ்ஏ மாதிரியான நாட்டில் வாழக்கூடிய குடிமகன்களுக்கு 2 விதமான உரிமைகள் அவங்க கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிது. என்னன்னு பார்க்கும்போது நேஷனல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரைட்ஸும் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரைட்ஸும் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற உரிமை கிடைச்சிருக்கு. அண்ட் இந்தியா மாதிரியான நாட்டில் நம்ம என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒன்றா தான் கொடுக்கப்படும், சமமாக தான் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஈவன் தோ நம்ம இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும், யூனிஃபார்ம் ரைட்ஸ், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இப்படின்ற கான்செப்ட்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் இந்தியாவில் கம்யூனல் ரயோட்ஸ், லிங்குவிஸ்டிக் கிளாஷஸ், கேஸ்ட் வார்ஸ் இது எல்லாத்தையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல. அது நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த நோக்கத்துக்காக நம்ம இந்த ஒற்றை குடியுரிமை அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தோமோ அந்த நோக்கமே இந்தியாவில் இன்னைக்கு வரைக்குமே அது நடைமுறைக்கு வர முடியல, நம்ம இன்னும் அதை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் நம்ம பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் சோஃபார் பார்த்த கண்டென்ட்டை நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சுதந்திரமான அமைப்புகள் கொண்ட இயக்கங்கள் இந்தியாவில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த பாடிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பர்டிகுலராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.